my own world of make-believe. Hello guys, நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுட் பிரிண்டிங்னா என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அண்ட் ஃபுட் பிரிண்டிங் பற்றி ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்த்தோம். இது எப்படிலாம் பண்ணுறது மெத்தடாலஜிஸ், ஃபுட் பிரிண்டிங்னால் என்ன மாதிரி த்ரெட்ஸ்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம அங்கே பார்த்து எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோட எண்டில் ஒரு லைக்கை போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணீங்க, பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருங்க. வீடியோக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக லைக் போட்டுட்டு இருங்க. அப்போ தான் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க மற்ற சில பீப்புளுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகேவா? வாங்க வர பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் டார்க்கிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பேசிக்கலி கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவும் இல்லை. பட் சில கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சைட் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணிட்டு ஒரு காலன் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன வெப்சைட்லேருந்து அந்த டேட்டா எடுக்கணுமோ அது வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Instagram.comனு கொடுக்குறேன். பாருங்க, இனிமேல் இந்த சர்ச்சில் வர எல்லாமே டெய்லர் ஷிஃப்ட்டை பற்றி இருக்க Instagram டேட்டா மட்டும் தான் வரும். பாருங்க, இது அவங்களோட அஃபிஷியல் பேஜா. அதுக்கப்புறம் பாருங்க, வீடியோஸ் வருது. எல்லா வீடியோ கூட பாருங்க இன்ஸ்டாகிராம் தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்காது. இங்கே வர எல்லா வீடியோவுமே Instagram தான் வரும். அதே மாதிரி ஒரு டேட்டா, கண்டென்ட், இமேஜ் கூட ஈவன் ஃப்ரம் Instagram தான் வரும். அஃபிஷியலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் டெய்லர் ஷிஃப்ட்டை பற்றி எத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து ஆன்லைனில் இருக்கோ, Instagramல இருக்கோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அவங்க வீடியோக்கு அந்த கமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களை டேக் பண்ணி போட்ட மற்ற போஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஒன்லி Instagram மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சைட்டை ஃபில்டர் பண்ணும். ஓகேவா? ஃபைன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூஆர்எல். அதாவது யூஆர்எல் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு நார்மலாக டெய்லர் ஷிஃப்ட்னே வந்து போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இங்கே ஒன்று இருக்குது, நம்ம பார்த்துருந்தோம். இப்போ tailorship.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. இவங்க பாப்புலர் செலிபிரிட்டி ஸோ போட்டு தான் வந்துருச்சு. பட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, இல்லைனா நீங்கள் டார்கெட் பண்ணுற ஒரு பர்சன் டார்கெட் பண்ணுறீங்க அவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு. பட் அவங்க நேம் போட்டோன்னே இந்த மாதிரி அவங்க வெப்சைட் வருமானா வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டார்க்கிங் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இப்போ ராகுல் பாபு எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட் வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியுமானா முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டைட்டில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஆர்எல் அப்படின்றது. ஸோ முதல்ல வந்து யூஆர்எல் பற்றி பார்க்கலாம். இப்போ இன் யூஆர்எல், ஆல் இன் யூஆர்எல்னு ரெண்டு இருக்குது. முதல்ல வந்து ஆல் இன் யூஆர்எல் பார்க்கலாம். இப்போ ஆல் இன் யூஆர்எல் அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். ஓகே, அது நம்ம இந்த மாதிரி டார்க்கிங் பண்ணும்போது டவுட் படும் அது. ஓகே, அதனால இப்படி காட்டுது. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வேர்ட் யூஆர்எல் இருந்தாலே அது டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. பட் இங்கே ராகுல் பாபு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒர்க் ஆகலை. ஓகேவா? ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம ஆல் இன் டைட்டில் பற்றி பார்க்கலாம். ஆல் இன் டைட்டில், எஸ், ஆல் இன் டைட்டில் சர்ச் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால். அடுத்து வந்து இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ரேட் இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி இன்ஃபோ வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துரும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப் அப்படின்னு ஒன்று. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பல டைமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இப்போ எனக்கு ஒரு பிபிடி வேணும். ஸோ நான் பிபிடின்னு என்ட்ரு கொடுக்குறேன், நார்மலாக என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்லைட் ஷேரில் வந்து எனக்கு ஒரு பிபிடி வந்துருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. ஃபைன். லிங்க்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு பிபிடி டேரெக்டாக டவுன்லோட் ஆகுதா? இல்லை, ஒரு பிபிடியோட லிங்க் நமக்கு வந்திருக்கு. பட் டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஓகே, என்ன பக்கா இது? சும்மா இழுத்தாலே அங்கே போயிடுது. ஓகே, லெட் மீ டூ திஸ் வே. ஸோ இதுவும் அதே தான், அதே லிங்க் தான் அண்ட் அதே இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பிபிஎஸ். இது பார்த்தீங்கன்னா டேரக்டாக டவுன்லோட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி லிங்க் தான் எனக்கு வேணும். ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னென்ன வெப்சைட் அந்த மாதிரி வருதுன்னு சர்ச் பண்ணி இப்போ ஒன்றே வந்து அந்த மாதிரி வந்தது. அப்புறம் அடுத்து பிட்ஸ்பர்க் ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, அதுவும் டவுன்லோட் ஆகுது. ஓகே, 2. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வருது இல்லையா? பட் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வரல. சில வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி பிபிடி என்னன்னு சொல்லி பார்த்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. சில வெப்சைட்டில் டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகுது. பட் எனக்கு டேரெக்டாகவே டவுன்லோட் ஆகிற மாதிரி எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் எல்லாமே எனக்கு டேரெக்டாக பிபிடி டவுன்லோட் ஆகணும் இந்த டாப்பிக்கில் அப்படின்னா அப்போ அந்த ஃபைல் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைல் டைப் தான் வேணும்னு கேட்குறோம். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிடியை தான் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, டவுன்லோட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணுறேன், ஆப்வியஸ்லி டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்ஸ்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன், ஸோ ஆப்வியஸ்லி டவுன்லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைல் டைப் பண்ண முடியும். இதே மாதிரி எனக்கு சப்போஸ் பிடிஎஃப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தேன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாங்கள் எதை ஓப்பன் பண்ணாலும் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது. பாருங்கள், ஒரு பிடிஎஃப் ரன் ஆகுது.
ஓகேவா. அண்ட் அடுத்தது இது ஓப்பன் பண்ணுறேன். இது ஒரு பிடிஎஃப் ரன் பண்ணோம். இது ஓகே, இது நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் தான் ஓப்பன் ஆகுது. இது லைக் ஆஃப்லைனுக்கு வரல, பட் ஆன்லைனில் இருக்குது. பட் நமக்கு இது டேரக்ட் ஆக்சஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லாகவே வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் கூகுள் டார்க்கிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்க கூகுள் டார்க்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் மேலும் சில கொஞ்சம் கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் சர்ச் ஃபில்டர் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. அண்ட் ரொம்பவே வந்து ஜாலியாகவும் இருக்கும் இதெல்லாம் பண்ணி பார்க்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண. அடுத்து சொல்லப்படுற டாபிக் எக்ஸ்ப்ளாய்ட் டேட்டாபேஸ் இப்படி ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அது முன்னாடி வந்து நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்ச் பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சிங் ஒன்று இருக்குது. அண்ட் ஓகே, அட்வான்ஸ் சர்ச் அப்படிங்கும்போது எப்படி பண்ணோம் அப்படின்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் சர்ச்சிங் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஜஸ் வித், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் இப்போ இங்கே பண்ணோம் இல்லையா, பேசிக்கலி வந்து இப்போ நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, இப்போ 2-3 விஷயம். ஸோ அதே மாதிரியே அந்த மாதிரி விஷயம் நம்ம அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு எதுவும் தெரியாது, பட் அட்வான்ஸாக சர்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து இது வந்து பண்ணலாம். இப்போ ஆல் தீஸ் வேர்ட்ஸ், இப்போ எனக்கு வந்து இப்போ ராகுல் பாபு எம்பி அப்படின்ற எல்லா டேட்டா வேணும்னா அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு திஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் வேணுமா, எக்ஸாக்ட்லி எனக்கு வேணுமா அப்படின்றது அது இங்கே கிளியராக இருக்க பாருங்க. எனக்கு ஆல் தீஸ் வேர்ட்ஸ்னா இந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி இந்த வேர்ட்ஸ் வேணும் அப்படின்றபோது நம்ம டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்றது. இப்போ எனக்கு வந்து இப்போ ராகுல் பாபு எம்பின்னு மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் வந்து சம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு எனி ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ், அதாவது வந்து இதில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குது. அண்ட் இந்த வார்த்தையில் இருக்கலாம் வேணாமா, அண்ட் ஃபுல் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி டேட்டா நம்பர்ஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் என்ன லாங்குவேஜ்ல தான் ரிசல்ட் வரணும், என்ன ரீஜியன்லேருந்து வரணும், அண்ட் லாஸ்ட் அப்டேட் எப்போ வந்து அப்டேட் ஆச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டோட டொமைன் அந்த பர்டிகுலர் டொமைனில் சர்ச் பண்ணணும்னா அது. இப்போ இங்கே வந்து நான் ஒரு லிங்க்டின்னு கொடுக்குறேனே, linkedin.com அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் நான் கொடுக்கல. ஃபைல் டைப் அதெல்லாம் அது ஒரு எனி ஃபார்மேட்ல இருக்கட்டும். ஆனால் ஃபைல் டைப் ஆப்ரேட்டர் சொன்னல, ஸோ அது இங்கே பண்ணலாம். சைட்டு ஃபேஷன் சொன்னல, அது இங்கே பண்ண முடியும். ஓகேவா. அதே மாதிரி லாங்குவேஜ் பண்ணலாம், ரீஜன் எல்லாத்துக்குமே கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாக்ட்லி சர்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். ஆல் இண்டியா ஆல் இண்டியா ஓவரால் அதுவும் நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே நம்மளால வந்து இங்கே பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நான் என்னோட நேம் எக்ஸாக்ட் வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். சைட் வந்து linkedin.com கொடுத்துருக்கேன். ஸோ அட்வான்ஸ் சர்ச் கொடுக்குறேன். பாருங்க நான் சொன்னது அப்படியே வந்துருச்சு. ராகுல் பாபு எம்பி டபுள் கொட்டேஷன்ல வந்திருக்கு. அப்புறம் சைட் வந்து linkedin.comனு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம டேரக்டா முதல்ல இந்த கீவேர்டு வந்து பார்த்தோம். இப்போ இந்த அட்வான்ஸ் சர்ச்ல அது எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா. ஸோ அட்வான்ஸ் சர்ச் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. டேரக்டாவே அதுக்குள்ள ஃபீல்டு இருக்கும். இதெல்லாம் என்டர் பண்ணுங்க அது போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா. இதை பத்தி என்டர் சொல்ல விரும்பல, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒன்று பண்ணி காமிச்சிட்டேன். இது மாதிரி பண்ணுன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அட்வான்ஸ் சர்ச்னு சொன்ன விஷயம். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து GHDB, கூகுள் ஹேக்கிங் டேட்டாபேஸ் அப்படின்றது. ஸோ இது பேசிக்கலி ஒரு வெப்சைட். நீங்க நெட்ல போய் கூகுள் GHDBன்னு போட்டீங்கன்னா இந்த வெப்சைட் தான் வந்து வரும். ஓகேவா. exploitdb.com. இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல வந்து பல விஷயங்கள் வந்து இருக்கும். வேணும்னா நான் ஒரு ரிப்போர்ட் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்து GHDBன்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ நீங்கள் வந்து நிறைய டேட்டா வந்து நீங்கள் தேட முடியாது போயிட்டு. உங்களுக்கு ப்ராம்ப்ட் இப்போ அதாவது உங்களுக்கு டார்க்கிங் பண்ணணும்னா ஒரு ஃபார்மேட் வேணும்ல, அது உங்களுக்கு சம்டைம்ஸ் ஞாபகம் வரலாம், சம்டைம்ஸ் ஞாபகம் இருக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பாஸ்வேர்ட் பேசிக்காக அந்த கூகுள் டார்க் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னன்னா இந்த மாதிரி கூகுள் டார்க்கிங் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணி நிறைய ரிசல்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்த ரிசல்ட்டுக்குலாம் என்னென்ன வந்ததோ அது எல்லாத்தையும் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெடி பண்ணி என்ன ஒரு கீவேர்ட் போட்டால் அந்த மாதிரி வருதுன்றதை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதுதான் பேசிக் ஐடியா. நான் பாஸ்வேர்டு போடுறேன். பாஸ்வேர்டு ரிலேட்டடாக வந்து நிறைய வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7840 வந்திருக்கு. மொத்தம் அவ்வளோ இருக்கு. ஓகே. அதுல இருந்து 490 வந்து வந்திருக்கு நமக்கு. ஓகேவா. இதுல இருந்து நம்ம ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ pass.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு. இது யூஸ் பண்ணா இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ சம்டைம்ஸ் சில வெப்சைட்ல வந்து பாஸ்வேர்டெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை சேஃப் கார்ட் பண்ணாம விட்டுட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அதுல இருந்து ஃபெச் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இங்க ஒரு லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் அரேபியன், ஓகே பேக் உண்டுனா சாரி. நீங்க பார்த்தீங்கன்னா சம் வெப்சைட் ஒன்று இருக்கும். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் அரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ 3 வருஷம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ள போய் பார்ப்போம். யூசர் பாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா pass.txt ஒரு ஃபைல், ஸ்பெயின் pass.txt, user.txt, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பர்ஃபெக்ட் pass.txtன்னு சொல்லிட்டு சம் பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து விட்டு போயிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே, திஸ் வெப்சைட் அஸ் எரர்ஸ் அதை விட்டுறலாம். இங்கே பாருங்க, இது ஒரு வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pass.txt ஒன்று இருக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பாருங்க எல்லா யூசரோட ஹேஷ்டு வேல்யூ ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் இங்கே இருக்கு. டேரக்டாக பாஸ்வேர்டு இல்லை, பட் ஹேஷ்டாக இருக்கு. இதை தெரிஞ்சு இது ஒரு ஹேக்கிங் அரேனான்றது ஒரு கேமிங் மாதிரி சம்திங் நினைக்கிறேன். அதாவது நம்ம ஹேக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ அதனால இப்படி இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ குழப்பிக்க தேவையில்ல. அண்ட் இங்கே ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இருந்தது இதுக்குள்ள. ஓகே, இது ஓப்பன் ஆகல. ஸோ அந்த மாதிரி அஃபாஷி சார்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்குள்ள போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு pass.txt இருக்கு. இதுக்குள்ள ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி
பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஃபெச் பண்ண முடியுது. வேற என்ன நம்மளால இங்க பண்ண முடியும்? இங்க பாருங்க பேஸ் பின் அப்படின்னு இருக்கு. பேஸ் பின் அப்படின்றது என்னன்னா, அது ஒரு வெப்சைட். அது வந்து சப்போஸ் பாஸ்வேர்ட்லாம் வந்து யாராச்சும் வந்து அந்த பேஸ் பின்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கலாம் சம்டைம்ஸ். அப்படி சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க லாகின் பண்ணவோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில டேட்டா ஒழுங்கா சேவ் கார்ட் பண்ணல, பாஸ்வேர்ட் போட்டு வைக்கலன்னா அதெல்லாம் வந்து இந்த பேஸ் பின்ன்ற அந்த வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணுறது சைட் அப்படின்றதும் பாஸ்வேர்ட் எனக்கு எக்ஸாக்ட்லி பாஸ்வேர்ட் வேணுன்றதால பாஸ்வேர்ட் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். இப்போ பாருங்க நிறைய எனக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணேன். ஓகே, இது ஓப்பன் ஆகல. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த வெப்சைட் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இல்லையோ, ஓகே அதனால தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை விட்டுறலாம். வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். பேஸ் பின்னை விட்டுட்டு அட்மின் பாஸ்வேர்ட் சொல்லி இங்கே இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் அட்மின். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் டாட் பிஹெச்பின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஓப்பன் ஆகலை. இண்டெக்ஸ் டாட் இடிசி. ஓகே இது ரெண்டா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே சம்திங் ஏதோ இருக்கு. இதுல வந்து இந்த பாஸ்வேர்டு ஏதோ சம் டேட்டா ஏதோ இருக்கு, சம் கோட் இருக்கு இங்க. ஓகே இதுவும் கூகுள் லர்க்கிங் நினைக்கிறேன். எல்லாமே கூகுள் லர்க்கிங் மாதிரி தான் இருக்கு. ஏதோ பர்டிகுலர் பர்சன் வந்து கூகுள் லர்க்கிங் கண்டுபிடிச்சு அது வந்து இங்க கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பேஜஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ லாகின் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வந்து வரும். அட்மின் லாகின், யூஆர்எல் லாகின். ஸோ அதை வந்து இப்போ சர்ச் பண்ணிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தேர் கம்ஸ் அன் வெப்சைட். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா டைப் ஃபார்ம் அதில் ஒரு லாகின் பேஜ் வந்திருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு செக்யூரிட்டி பேனல், ஸோ அதில் ஒரு லாகின் பேஜ். அப்புறம் சம்திங் வேறு லாகின் பேஜ். இப்போ வர எல்லாமே லாகின் பேஜாக தான் இருக்கும் பாருங்க. லாகின் பேஜ், லாகின், லாகின், லாகின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம லாகின் பேஜஸ் அதிகமாக ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்தும் நம்ம வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லொக்கேஷன் கொடுத்துட்டு எஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு டிபி லிங்க் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது பேசிக்கலி வந்து ஒரு டெலிஃபோன் டிவைஸ் தான். ஸோ அந்த டெலிஃபோன் டிவைஸ் நான் சொன்ன மாதிரி, ஸோ அந்த டெலிஃபோன் டிவைஸ் வந்து அதில் இருக்க வல்னபிலிட்டி என்னன்றதை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜிஹெச்டிபி, அதாவது கூகுள் லாகிங் டேட்டாபேஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கூகுள் டார்க்கிங் அதை பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். கூகுள் அட்வான்ஸ் சர்ச் எப்படி பண்ணுறது அதுவும் நான் சொன்னேன். அது உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். அதை நான் ஒன்று தான் வந்து போட்டு கொடுத்தேன். பட் ஓகே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால அதை விட்டுலாம். அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு கேம் அது உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு பார்த்தேன். அது வந்து எனக்கு என்னோட ப்ரீவியஸ் சீரீஸ்ல அதை பண்ணணும்னு நினைச்சேன். பட் அது வந்து எனக்கு மாட்ட மாட்டேங்குது. எனக்கு அது கரெக்டாக வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் எனக்கு வருது. பட் உங்களுக்கு அது காட்டணும்னு வரும்போது அது எனக்கு சம் எரர் வந்து வருது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வெப்கேம் ஒன்று இருக்குது, வெப்கேம் டாட் HTML. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டார்க்காக போட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன். சவுத் போர்ட் பேயர் வெப்கேம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் ஒன் வெப்சைட். எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எஸ் இப்போ வந்து நமக்கு ஒரு சிசிடிவி கேமரா வந்து காட்டணும். இது வந்து பப்ளிக்காவே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னன்னு போட்டிருக்கு, இது அம்யூஸ்மெண்ட் பார்க் நினைக்கிறேன். சில்காக் லெஷர் .com யூகே. ஓகே லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. அங்கே ஏதோ சம் வெப்கேம் இருக்கு. ஸோ அந்த வெப்கேமோட அந்த ஆக்சஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்க. லைவ் வியூ ஃப்ரம் ஃபன்லேண்ட். ஓகே ஃபன்லேண்ட் அப்படின்னு இடம், சவுத் போர்ட் பேயர். ஸோ எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபன்லேண்ட் சவுத் போர்ட் பேயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஃபன்லேண்ட் அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இட் இஸ் அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். எஸ் இந்த லிங்க் தானே? எஸ் இந்த லிங்க்ல தான் இப்போ நம்ம வந்தோம். பட் இந்த லிங்க்ல வந்து இந்த வெப்கேம் டாட் HTML வந்து இருக்குமான்னு தெரியல எனக்கு. கான்டாக்ட் இருக்கு, லிங்க் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, நியூஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் என்னென்ன ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், ஃபியூச்சர்ஸ், பேர் வெப்கேம். ஓகே எஸ் இவங்க வந்து வெப்கேம் வந்து அவைலபிளாகவே கொடுத்துருக்காங்க வெளியில். அதனால இது ஈஸியாக அக்சஸ் பண்ணி எடுத்துட்டோம். பட் சில வெப்சைட்ஸ் அந்த மாதிரி அவைலபிளாக வந்து இருக்காது. அந்த மாதிரி இல்லாதது கூட நம்மளால வந்து ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். இங்கேயும் ஒரு வெப்கேம் டாட் HTML இருக்கு. எஸ் இங்கே பாருங்க. இங்கே எஸ் இதுவும் ஒரு லைவ் தான். லைவா அது இது வீடியோ மாதிரி இல்லாமல் லைக் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லைக் ஃபோட்டோ மாதிரி எடுத்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வெப்கேம். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கூகுள் டேட்டாபேஸில் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸ்கைலைன் வெப்கேம்ஸ், நெட்வொர்க் கேமரா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக paste it and enter. Live video network camera and setup network camera. Live video network camera. Okay. Okay, சுத்திட்டு இருக்கு guys. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Please install QuickTime or allow the QuickTime to plugin. அது சம்திங் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. அது ஒரு பிளகின் இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும் போல. ப்ளீஸ் இன்ஸ்டால் ஜாவாவா? ஓகே சம் கைண்ட் ஆஃப் எரர் இருக்குது ப்ளே பண்ணுறதுல. S264 இது வரல. ஓகே இது க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ் இது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. இதில் சம் ஆஃபீஸ் மாதிரி ஏதோ இருக்குது, அது ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இது இந்த சைட்டும் ஓப்பன் ஆகல. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கூகுள் டார்க் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியும். ஓகேவா?
ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாத்தையும் ரொம்ப காமிச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா? அட்வான்ஸ் ஹேக்கிங் காமிச்சிட்டேன், கூகுள் டாக்கிங் பேசிக்காக நிறைய கீவேர்ட்ஸ் வந்து காமிச்சிட்டேன், அட்வான்ஸ் ஹேக்கிங் காமிச்சிட்டேன், அண்ட் ஆப்வியஸ்லி கூகுள் ஹேக்கிங் டேட்டாபேஸ் நான் காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ போட்டு லைக் போட்டுருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சேனலை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஃபுட் பெயிண்டிங் நிறைய இருக்கு, டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா? பாய், cheers.